உலகை ஒரு பாதக நிலைக்கு தள்ளுவதற்காக அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவாக போர்தான் இருக்க முடியும் என்கின்ற நிலையில் செல்கின்றது. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இரண்டு தரப்புகளுக்கும் புரிந்த உண்மை பேச்சு மூலம்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று இருந்த பொழுதிலும் அவர்களுடைய விட்டுக் கொடுக்கும் தன்மை என்பதை இன்னும் விரிவாக்கம் பெறவில்லை. விட்டுக் கொடுக்கும் தன்மை விரிவாக்கம் பெறும் பொழுதுதான் ஈரான் பலமடைந்து விட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது எவ்வாறான பலம் என்று சொன்னால், மக்களால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு சக்தியாக அது வியாழக்கிழமை தன்னை, அதாவது வந்து ஆயத்துல்லா ஹொய்மெனி அவர்களின் மரணச் சடங்கின் பொழுது பிரகடனப்படுத்தி இருந்தது. இவ்வளவு தொகையான மக்கள் வெளியே வந்து பகிரங்கமாக ஆதரவு தருவார்கள் என்பது அதற்கு ஒரு அதாவது வந்து நிரூபிக்கப்பட்ட பலமாக இருந்தது. அதே போல அவர்களுடைய முஸ்தபா கொய்மெனி அவர்கள் கூட தந்தையின் அதாவது சடலம் புதைக்கப்பட்டதை அடுத்த நாளில் இருந்து அவரது இப்பொழுது அமெரிக்காவுக்கு உள்ள தேவை என்னவென்று சொன்னால், ஈரானிய மக்களை உளவியல் ரீதியாக பயப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அவர்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அல்லது இந்த அரசிற்கு ஆதரவானவர்களாக இல்லாது மாற்றுவதற்கான நிலைமையை அவர்கள் பரிசீலிக்கின்றார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா விரும்பாத அளவிற்கு அல்லது அமெரிக்கா மிரட்டி கூட இவ்வாறு மக்கள் திரண்டால் தாங்கள் குண்டுமலை பொழிவோம் என்று கூறிய பிறகு கூட இவ்வாறு, அதாவது மக்கள் அங்கே ஒரு வரலாற்றை படைத்து விட்டார்கள். எதிர்பாராத அளவிற்கு திரண்டு அமெரிக்க எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து மீள்வதற்காகத்தான் அமெரிக்கா முயற்சிக்கின்றது. இங்கே உள்ள விடயம் மிகவும் சாதாரணமானது. ஈரான் கூறுகின்றது, தங்களுடைய இறையாண்மைக்குள் உள்ள கடல் நீர் பகுதியால் தங்களுடைய வரையறைகளை மீறி கப்பல்கள் பயணம் செய்தால் தாக்குவோம், நாங்கள் அதனை விடமாட்டோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிகள் இன்று ஹோமூஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்ட நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். தொடர்ந்தும் அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தால் தொடர்ந்தும் ஹோமூஸ் நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கும் என்ற ஒரு தகவலை ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு தாங்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது பன்முனை தாக்குதல்களாக இந்த தாக்குதல் விரிவடைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல வெளிநாட்டு கப்பல்களில் பணியாற்றுபவர்கள் சிரம நிலையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட இந்தியாவினுடைய மாலுமி ஒருவர் தாக்கப்பட்டதற்கு தங்களுடைய கடும் அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் இந்திய தூதரகத்திற்கு ஈரானிய தூதுவர் அழைக்கப்பட்டு ஒரு காட்டமான பதிலை இந்தியா கூறியிருக்கின்றது. இவ்வாறான விவகாரங்களில் சர்வதேச கப்பல்களுக்கு ஏற்படக்கூடிய பாதக நிலைமை தொடர்பாக ஈரான் தன்னுடைய கரிசனையை கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறான ஒரு நிலைமை சுதந்திரமான வர்த்தக போக்குவரத்திற்கு தடையை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது. இதற்கு இவ்வாறான பதில்களை ஈரான் தரப்பு வழங்கப் போகின்றது. இது தனியே இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் பல நாடுகளுடைய வர்த்தகத்தோடு தொடர்புடைய ஒரு விடயமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்கா தாங்கள் இந்த ஹோமூஸ் நீரிணையை திறப்பதற்கு எந்தவித தடையையும் ஏற்படுத்தவில்லை என்றும், ஈரான் தான் இதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக செயற்படுகின்றது என்ற ரீதியிலும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது. இது சர்வதேச ரீதியில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து வரும் காலங்கள் எவ்வாறு நகரப்போகின்றன என்ற கேள்விகளைத்தான் இப்பொழுது பல முனைகளிலும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் பலவற்றிலும் இருக்கின்ற சூழலில் இந்த தாக்குதல்கள் என்பது விரிவுபடுத்தப்பட்டால் அமெரிக்காவினுடைய தகவலின்படி குறிப்பாக பாலங்கள் மற்றும் எண்ணெய் குதங்கள் போன்றவற்றையும் தாங்கள் தாக்கி அழிப்பதற்கான நடவடிக்கையாக அது விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலை அமெரிக்க ஜனாதிபதியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு நிலைக்கு சென்றால் உலகில் போர் மேகம் என்பது மிகவும் ஒரு கருமேகமாக சூழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மறுமுனையில் லெபனானிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கும் சமாதான முயற்சிகள் என்பது இன்னும் எட்டாக்கனியாகவே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உலக அரங்குகளில் தொடர்ந்து பல முனைகளிலும் தாக்குதல்கள் என்பது தீவிரமடைந்து வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கள நிலைமைகள் தொடர்பாக காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், சர்வதேச வர்த்தகத்தை மையப்படுத்தி இப்பொழுது இந்த ஹோமூஸ் நீரிணை விவகாரம் என்பது மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவும் தன்னுடைய தாக்குதல் தன்மையை குறைத்த பாடில்லை. அதே போன்று ஈரானும் தன்னுடைய இந்த விடயங்களை விட்டுக் கொடுக்காத ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த போர் என்பது எந்த விதத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இல்ல நிச்சயமாக விரும்பப்படாத போர் ஒன்று உலகை ஒரு பாதக நிலைக்கு தள்ளுவதற்காக அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவாக போர்தான் இருக்க முடியும் என்கின்ற நிலையில் செல்கின்றது. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், 2 தரப்புகளுக்கும் புரிந்த உண்மை பேச்சு மூலம்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று இருந்த பொழுதிலும், அவர்களுடைய விட்டுக் கொடுப்பு தன்மை என்பது இன்னும் விரிவாக்கம் பெறவில்லை. விட்டுக் கொடுக்கும் தன்மை விரிவாக்கம் பெறும் பொழுதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றி பெறக்கூடிய தன்மையே இருக்கும். ஈரான் பலமடைந்து விட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது எவ்வாறான பலம் என்று சொன்னால், மக்களால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு சக்தியாக அது வியாழக்கிழமை தன்னை அதாவது வந்து ஆயத்துல்லா ஹொய்மெனி அவர்களின் மரணச் சடங்கின் பொழுது பிரகடனப்படுத்தி இருந்தது. இவ்வளவு தொகையான மக்கள் வெளியே வந்து பகிரங்கமாக ஆதரவு தருவார்கள் என்பது அதற்கு ஒரு அதாவது வந்து நிரூபிக்கப்பட்ட பலமாக இருந்தது. அதே போல அவர்களுடைய முஸ்தபா கொய்மெனி அவர்கள் கூட தந்தையின் அதாவது சடலம் புதைக்கப்பட்டதை அடுத்த நாளில் இருந்து அவரது ஆதிக்கம் என்பது வெளிப்படுகின்ற தன்மையை கொண்டு வருகின்ற அதாவது வந்து ஒரு சான்றாக அமைந்திருந்தது. இப்பொழுது அவர்கள் கூட பேச்சுவார்த்தையை விரும்பினாலும் அவர்கள் விரும்புகின்ற திட்டங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எந்தவித மாற்று கருத்தையும் கொண்டிருக்காத சக்தியாக சமபலத்தின் மேலாதிக்கத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற உண்மை அமெரிக்காவிற்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு கசக்கின்ற செய்தியாக சென்றடைந்து இருக்கின்றது. இதற்கான உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த அதாவது ஏமன் நாட்டில் உள்ள ஹூத்தி போராளிகள் ஈரானுக்கு ஆதரவானவர்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் என்பது இப்பொழுதும் பரிபாலிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு சாதாரண பொதுமக்கள் விமான சேவை ஒன்றை ஈரான் அங்கே மனிதாபிமான அடிப்படையில் என்று நடத்தி இருந்தது. அந்த மசானையார் எனப்படுகின்ற அவர்கள் அது அந்த ஒரு விமான கம்பெனி மூலம் அந்த விமானம் சென்று 200 பேரை ஹூத்தி பிரதேசத்தில் இருந்து மன்னிக்கவும் ஈரானுக்கு கொண்டு வந்திருந்தது. இது பெரிய பிரளயத்தை கிளப்பிவிட்டது. என்னவென்று சொன்னால், இவ்வாறான அதாவது வந்து அந்த அங்கே உள்ள அந்த ஒரு அந்த விமான நிலையம் என்பது சானா என்கின்ற இடத்தில் உள்ள விமான நிலையம் என்பது அழிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு வர இந்த விமான சேவை ஏற்படுத்தப்பட்ட பொழுது சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா ஆகியன அந்த விமான நிலையத்தை மீண்டும் தாக்கி அது பயன்பாட்டிற்கு அல்லது ஈரானிய விமானம் இறங்க முடியாத அளவிற்கு செய்திருந்தாலும் அவர்கள் அந்த விமானத்தை வேறொரு இடத்தில் இறக்கி அதன் மூலம் 200 பேர் அந்த 200 பேரில் சிலர் வந்து இந்த மரணச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அந்த ஹூத்தி போராளி முக்கியத்துவமானவர்கள் அவ்வாறானவர்களை கொண்டு வந்திருந்தது. இவ்வாறான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறிய அல்லது அந்த மத்திய கிழக்கின் பிரதேச பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடிய செயற்பாட்டை ஈரான் மேற்கொண்டிருந்த பொழுது இந்த சவுதி அரேபியா அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் குதிஸ் போராளிகள் சவுதி அரேபியாவின் விமான நிலையம் ஒன்றை தாக்கி இருந்தார்கள். அந்த விமான நிலையத்தை தாக்கியதன் மூலம் அவர்கள் கூட இப்பொழுது பல ஆண்டுகளாக சவுதிக்கும் யமனுக்கும் இடையில் இருந்த இந்த ஹுதீஸ் பகுதி போராளிகளுக்கும் இடையே இருந்த இந்த ஒரு அமைதி என்பது இல்லாமல் போய்விட்டது. அதற்கு முக்கியமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இவ்வாறான ஒரு நிலைமையை ஈரான் ஏற்படுத்துகின்ற பொழுது ஈரானின் தொடர்பாடல் என்பது தனது ஆதிக்க சக்திக்குள் உள்ளவர்களுடன் அரவணைத்து செல்வது போன்ற நிலையில் இருக்கின்ற பொழுதும் ரஷ்யா கூட தனது டூம்ஸ்டே எனப்படுகின்ற அதாவது வந்து உலகம் அழிகின்ற பொழுது பாவிக்கக்கூடிய விமானம் என்கின்ற ஒரு விமானத்தின் மூலம் உயர் அதிகாரிகளை அனுப்பியிருந்தது. அந்த விமானத்தை அனுப்ப தேவையில்லை, ஆனால் அது ஒரு அடையாள சின்னமாக எங்களுக்குள்ள உள்ள நெருக்கம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாள சின்னமாக அனுப்பப்பட்டிருந்தது. இவ்வாறாக இந்த உலக போக்கு என்பது நிச்சயமாக இந்த விடயத்தில் மாறி வருகின்றது. இதில் உள்ள ஒரு உண்மை இவ்வளவுதான். இந்த எண்ணெயின் விலை என்பது $70-80 இருந்து $200 அடையுமா என்றால், இவ்வாறு இவர்கள் போரை தொடர்ந்தால் ஆம், அது அந்த விலைக்கு சென்றடையும். அவ்வாறு சென்றடைந்தால் என்ன நடக்கும் என்றால் உலக பொருளாதாரம் சிதைவும்.
அதனை யாரும் விரும்புவார்களா என்றால் இல்லை. எனவே அதற்குரிய பேச்சுக்களின் மூலம் அழுத்தங்களை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு விருப்பாகவும், அதேவேளை அமெரிக்கா கூட தனது தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டாலும் தனது தாக்குதல்களின் இதை நாங்கள் அதாவது ஹூமூஸ் இரண்டாவது முனைப்பு என்று கூறலாம் என்றால், முதலாவது முனைப்பில் அமெரிக்கா தோல்வியுற்று பேச்சுக்களுக்கு வந்து சமாதானத்திற்கு வருவதற்காக 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்த பொழுது இப்பொழுது மீண்டும் ஒரு போர் ஆரம்பிக்கின்றது. அது ஒரு அலையாக ஆரம்பிக்கின்றது. இந்த போர் நிச்சயமாக நிறுத்தப்பட்ட பேச்சுக்கள் மீண்டும் தொடரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால், இருக்கின்ற தீர்வு என்பது ஈரானை தாங்களால் கட்டுப்படுத்த வேண்டும் என்றாலும் அதை மீறிய சக்தியாக அங்கே மக்களின் பலம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது மற்றும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை ஈடாட்டம் காண செய்கின்றன. எனவே அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல்கள் வரையறுக்கப்பட்டவையாக இருக்கும் என்று சொன்னால், மறுபக்கமாக ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட எண்ணெய் விநியோகங்கள் செய்ய முடியாத அளவிற்கு அங்கே உக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் அந்த நிலைமையை மாற்றி இருக்கின்ற நிலையில் இது ஒரு அதாவது கவனமாக கடக்க வேண்டிய கால பகுதி என்பது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தெரிந்த உண்மை. அதை அமெரிக்கா மீறாது என நம்புவோம். ஆனால் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியது அமெரிக்காவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் கூட மீண்டும் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பதும் அமெரிக்காவாக இருக்கின்றது. இவ்வாறு மீண்டும் மீண்டும் ஒரு நாளைக்கு ஒரு விடயத்தை பேசுவது என்பது ஈரானால் எவ்வாறு பார்க்கப்படும்? அந்த விடயத்தை ஈரான் இனி சரிவர அமெரிக்கா கூறுகின்றவற்றை செவிமடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்று கருதுகிறீர்களா? ஏனென்றால் மறுபுறம் உலக நாடுகள் பலவற்றினுடைய அழுத்தமும் ஈரான் மீதும் இப்பொழுது தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் அந்தந்த நாடுகள் தனிப்பட்ட ரீதியில் தங்களுடைய பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக குவைத் போன்ற நாடுகள் அமெரிக்க தளங்கள் அங்கு இருப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நாடுகளுடைய அழுத்தம் என்பது எவ்வாறு அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரு பாதைக்குள் கொண்டு வருவதற்கு உதவும் என்று கருதுகின்றீர்கள்? அந்தந்த நாடுகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இனிவரும் காலங்களில் இருக்க போகிறது? இல்லை, இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ள தேவை என்னவென்று சொன்னால், ஈரானிய மக்களை உளவியல் ரீதியாக பயப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அவர்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அல்லது இந்த அரசிற்கு ஆதரவானவர்களாக இல்லாது மாற்றுவதற்கான நிலைமையை அவர்கள் பரிசீலிக்கின்றார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா விரும்பாத அளவிற்கு அல்லது அமெரிக்கா மிரட்டி கூட இவ்வாறு மக்கள் திரண்டால் தாங்கள் குண்டுமலை பொழிவோம் என்று கூறிய பிறகு கூட இவ்வாறு அதாவது மக்கள் அங்கே ஒரு வரலாற்றை படைத்து விட்டார்கள். எதிர்பாராத அளவிற்கு திரண்டு அமெரிக்க எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து மீள்வதற்காகத்தான் அமெரிக்கா முயற்சிக்கின்றது. இங்கே உள்ள விடயம் மிகவும் சாதாரணமானது. ஈரான் கூறுகின்றது தங்களுடைய இறையாண்மைக்குள் உள்ள கடல் நீர் பகுதியால் தங்களுடைய வரையறைகளை மீறி கப்பல்கள் பயணம் செய்தால் தாக்குவோம், நாங்கள் அதனை விடமாட்டோம் என்று. இப்பொழுது அமெரிக்கா அதனை ஒத்துக்கொண்ட ஒரு தரப்பாக மாறித்தான் இந்த பிரதேச கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது ஈரானின் இறையாண்மைக்குள் உள்ள நீர்ப்பரப்பை எவ்வாறு இவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற கேள்வி இங்கு முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. அதாவது தெரிச்சண்டியன் என்கின்ற நடைமுறையை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அந்த பாரிய உண்மை. எனவே நிலைமை என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல இவ்வாறான பரிசீலிப்புகளை அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற பொழுதும் அமெரிக்கா அந்த பேச்சிலிருந்து விலகுகின்ற தன்மைக்கு தன்னை ஈடுபடுத்தவில்லை. அது பலத்த பொருளாதார நிலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வரும், தங்களுடைய நாட்டிலேயே பொருளாதாரத்தில் அது மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் அது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் செயற்படுகின்றது என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பாக இந்த பாலங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் எண்ணெய் குதங்கள் மீதான தாக்குதல்களை தான் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருப்பது என்பது இது மேலும் ஒரு அச்சுறுத்தும் துணியிலான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இதனை ஈரான் எவ்வாறான வகையில் பார்க்கும் என்று கருதுகின்றீர்கள்? ஏனென்றால் இவ்வாறான எண்ணெய் வளமிக்க நாடுகளில் எண்ணெய் குதங்கள் தாக்கப்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அழிவுகள் என்பது பாரதூரமானதாக இருக்கும். ஆனால் அதனையும் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி வெளிப்படையாக வெளியிட்டிருக்கின்றார். அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக ஒரு விடயம், அதாவது ஈரானின் நிலப்புவியல் பரப்புகள் மலைகள், மலை சார்ந்த பிரதேசமாக பெரும்பான்மையாக இருப்பதால் பாலங்கள் தான் தொடுகை புள்ளியாக இருக்கின்றன. பாலங்களை தாக்குவது என்பது பொதுமக்களின் கட்டமைப்புகளை தாக்குவது என்பதுதான் அர்த்தம்.
பொதுமக்களின் கட்டமைப்புகளை தாக்குகின்ற பணியில் அமெரிக்கா ஈடுபடுகின்ற பொழுது போர் விரிவடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஆரம்பத்தில் இவர்கள் பாவித்த ஒரு ஏவுகணை என்பது தங்களால் அந்த படை முகாம் ஒன்றின் மீதுதான் தாக்கப்பட்டது என்ற செய்தியை இவர்கள் வெளியிட்ட பொழுதும் 209 பள்ளி சிறார்கள் அதில் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை உலகம் அறிந்திருந்தது. அதை பிறகு அமெரிக்கா கூட ஏற்றிருந்தது. இதே போன்று அதாவது ஒரு போர் நடைபெறுகின்ற பொழுது பொதுமக்கள் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அது நடைபெறுகின்ற பொழுது அது போர்க்குற்றமாக மாறும். அவ்வாறு போர்க்குற்றத்தில் அமெரிக்கா ஈடுபடுகின்ற பொழுது ஈரான் கூட தனக்கு விரும்பிய பாதையில் செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். ஈரானால் தனித்து செயற்பட முடியுமா என்றால் இல்லை. ஆனால் ஈரானால் இவ்வாறு தனது பலத்தை இணைத்து செயற்பட முடியுமா என்றால் ஆம். தனக்கு தொடர்பாடல் உள்ள ரஷ்யாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், அல்லது குதீஸாக இருக்கட்டும், அல்லது ஏன் சீனாவாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட போகின்றார்கள் என்பதை காலம்தான் தீர்மானிக்கப் போகின்றது. என்று சொன்னால் அமெரிக்காவிற்கு தற்பொழுது இட்ட கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி உலகத்தால் இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்றது என்றுதான் அந்த முடிந்த முடிவாக இருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.